இங்க ஒரு பையனுக்கு 12 வயசுலயே அவன் கண்ணுல கேன்சர் வந்துருது. அதனாலே டாக்டர்ஸ்லாம் இன்னும் 6 மணி நேரத்துல இவனோட 2 கண்ணையும் ரிமூவ் பண்ணலன்னா, கேன்சர் இவனோட மொத்த உடம்புலயும் பரவிரும்னு சொல்ல, அப்போ அந்த பையன் நான் குருடா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 3 ஆசை இருக்குது. அத நிறைவேத்துவீங்களான்னு கேட்க, உடனே அந்த டாக்டருமே அதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவனோட பார்வை இழக்கிறதுக்கு முன்னாடி அவனோட ஆசையா அவன் காதலி கிட்ட போய் லவ்வ சொல்லணும்னு ஆசைப்படுறான். உடனே டாக்டருமே ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து அவனுக்கு தைரியத்தை வர வச்சு அனுப்பிச்சு விட, அவனுமே அந்த பொண்ணு கிட்ட போய் தைரியமா இவனோட லவ்வ சொல்லிடுறான். இப்ப அவனோட 2வது ஆசையா கார் ஓட்டணும்னு சொல்ல, டாக்டர் உடனே அவங்கள சொந்த காரே அவன் கிட்ட கொடுத்து, "இந்தா உன் இஷ்டத்துக்கு ஓட்டுடான்னு" சொல்லி ஒரு எம்டிஆர்ல போய் விட்டுர்றாங்க. அதனால அவனோட 2வது ஆசையுமே நிறைவேறிருது. இப்ப டாக்டர் உன்னோட 3வது ஆசை என்னடான்னு கேட்க, அந்த ஆசை ரொம்பவே ஆபத்தானது. உங்களாலலாம் அத நிறைவேத்த முடியாதுன்னு சொல்லி, அத சொல்றதுக்கே ரொம்ப கூச்சப்படுறான். அப்ப இவன் தயங்குறத வச்சு டாக்டர் அது என்ன ஆசைங்கிறத கண்டுபிடிச்சு, இவன ஒரு நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போய், அங்க இருக்கிற பாடி கார்டு கிட்ட போய் இந்த பையனோட நிலைமைய சொல்லி, நீங்க தான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த பாடி கார்டு அவனுக்கு இன்னும் 18 வயசே ஆகாததுனால அவன உள்ள விடமாட்டேன்னு சொல்லிடுறான். அதனால அந்த பையனுமே மனசு உடைஞ்சு போயிடுறான். இப்ப இவனோட 3வது ஆசைய நிறைவேத்தாம அந்த டாக்டர் இவன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப இவனோட பேரண்ட்ஸ்மே இவன பார்த்ததுமே வந்து கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு அவன ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் அவனோட 3வது ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடி அவனோட பார்வை போக போறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும், சடனா டாக்டரே இவன் ஆசைப்பட்டத தொறந்து காமிச்சிடுறாங்க. உடனே இவனுமே இதுக்கப்புறம் யாருக்குடா தேவை இந்த 2 கண்ணுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஆபரேஷன் பண்ணிக்கிறான். இந்த டாக்டரோட தொறந்த மனச பாராட்டி ஒரு லைக் போட்டு போயிருங்க.